இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்பே கடவுள் என்ற தலைப்பில் நாம் இறை வார்த்தை கேட்க இருக்கின்றோம். நம்மை படைத்த கடவுள் அவர்தான் அப்பா. அவர் அன்பாகவே இருக்கின்றார். அவர் படைத்த எல்லா மக்களையும் அன்பு செய்கின்றார். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் அன்புதான் தேவையாக இருக்கின்றது. 2 மக்கபேயர் 7ஆம் அதிகாரம் 22-23 கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு தாய் தன்னுடைய மகனை குறித்து இப்படி சொல்கின்றார்: நீங்கள் என் வயிற்றில் எப்படி தோன்றினீர்கள் என்று நான் அறியேன். உங்களுக்கு உயிரையும் ஆன்மாவையும் கொடுத்தது உங்கள் உள் உறுப்புகளை ஒன்று சேர்த்து என் வயிற்றிலை உருவாக்கி எடுத்தது நான் அல்ல, எல்லாவற்றையும் படைத்த கடவுள். நம்மை படைத்த ஒரு அப்பா இருக்கின்றார். நாம் யாரும் வானத்திலிருந்து பொத்தென்று விழுந்து விடவில்லை. நாம் எல்லோரும் ஒரு உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். என்னை தாயின் வயிற்றில் உருவாக்கி எடுத்த அப்பா இருக்கின்றார். அந்த அப்பா எப்படி இருக்கின்றார்? அவர் அன்பாகவே இருக்கின்றார். கடவுளுடைய அன்பு என்றாலே நம்மை படைத்த அப்பாவின் அன்பு என்றுதான் அர்த்தம். நம்மை படைத்த அப்பா எப்படி இருக்கின்றார்? 1 யோவான் 4:16 கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது: கடவுள் நம் மீது கொண்ட அன்பை அறியலானோம், அந்த அன்பை விசுவசித்தோம். அன்பே கடவுள். அன்பில் நிலைத்திருப்பவன் கடவுளுக்குள் நிலைத்திருக்கிறான், கடவுளும் அவனுக்குள் நிலைத்திருக்கிறார். So God is love. தொடக்கம் 32:29 யாக்கோப்பு கடவுளை நோக்கி, உன் பெயர் என்ன என்று கேட்டார். என் பெயரை நீ கேட்பது ஏன் என்று அந்த இடத்திலேயே அவனை ஆசீர்வதித்தார். பழைய ஏற்பாட்டிலே யாக்கோப்பு என்ற மனிதன் கடவுளை நோக்கி உன் பெயர் என்ன என்று கேட்கின்றார். அதே இடத்திலே கடவுள் யாக்கோப்பை ஆசீர்வதிக்கின்றார். நம்முடைய கடவுள், நம்மை படைத்த அப்பா, எப்போது நம்மை ஆசீர்வதிப்பவராக இருக்கின்றார். He blessed Jacob. கடவுள் மோசேயிடம் சொன்னார், விடுதலை பயணம் 3:14 இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே என்றார். I am who I am. இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். ஆகையால் தான் எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். Jesus Christ is the same yesterday and today and forever. இயேசு சொன்னார் யோவான் 10:29 நானும் தந்தையும் ஒன்றே என்று சொன்னார். The Father and I are one. ஆக இயேசுவும் அன்பாக இருக்கின்றார். நம்மை படைத்த அப்பாவும் அன்பாகவே இருக்கின்றார். நம்மை படைத்த கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? பெற்ற தாயினுடைய அன்பை விட மேலானதாக இருக்கின்றது. எசேயா 49:15-16 கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது: பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ? பால் குடிக்கும் குழந்தையை பெற்றவள் மறப்பதுண்டோ? பெற்றவள் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். என்னுடைய உள்ளங்கைகளை நான் உன்னை துடித்து இருக்கிறேன். Even if your mother should forget her child, I will never forget you. திருப்பாடல் 27:10 என் தாயும் தந்தையும் கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். My father and mother may abandon me, but the Lord will take care of me. எனக்கு ஒரு சம்பவம் இந்த வேளையிலே நினைவுக்கு வருகிறது. என்னுடைய அப்பா டீச்சர், என்னுடைய அம்மாவும் டீச்சர். நாங்கள் மொத்தம் 7 பேர். எனக்கு முன்னாடி 2 ரெட்டை பிள்ளைங்க அக்காங்க. அவங்க பிறந்து 6 மாதம்தான் ஆகுது. சரியாக தவளை கூட இல்லை. எங்கள் அம்மா என்னை கருத்தாங்கிட்டாங்க. இப்போ எங்கள் அம்மா நினச்சாங்க இந்த குழந்தை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு. அப்போவே மாத்திரையெல்லாம் போட ஆரம்பித்தாங்க. அரை மாத்திரை போட்டாலே கரு கலைஞ்சி போகுமா? ஆனால் 1 மாத்திரை 2 மாத்திரை போட்டும் கரு கலையவே இல்லை. அடிக்கடி நான் நினைப்பேன், எங்கள் அப்பாவும் சொல்லுவாங்க, உன்னை கருவிலே நாங்கள் அழிக்க நினச்சோம், ஆனால் முடியல. கடவுள் உன்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, அது இப்போதான் எங்களுக்கு புரியுது. உன்னை அவருக்காகவே கடவுள் அன்றைக்கே தாயின் கருவிலேயே உருவாக்கி வைத்திருக்கிறார், உன்னை யாராலும் அடிக்க முடியாது என்று சொல்லுவார்கள். நான் அடிக்கடி என்னை இந்த உலகத்தில் உள்ள தகப்பனை விட என்னை படைத்த ஒரு அப்பா இருக்கிறார் என்று அடிக்கடி அவரை நினைச்சு அவருக்கு நான் நன்றி சொல்லி சந்தோஷமாக இருப்பேன். ஆக நம்ம எல்லாரும் ஒரு பேசிக், ஒரு உண்மை என்ன, ஒரு அடிப்படை என்ன,
என்னை படைத்த ஒரு அப்பா இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், ஒரு அன்பாய் இருக்கிறார். அவர் என்னை அன்பு செய்து கொண்டே இருக்கின்றார். அது போது நமக்கு சந்தோஷமாக இருப்போம். எரேமியா 31:20 கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, எபிராயிம் என் அருமையான மகன் அல்லவா, நீ என் அன்பு குழந்தை அல்லவா என்கிறார் ஆண்டவர். எப்ராயிம், you are my dearest son, the child I love best. கடவுளுடைய அன்பு எப்போதுமே நம்மை அன்பு குழந்தை, அருமையான குழந்தை, செல்ல குழந்தை என்று அழைக்கக்கூடிய ஒரு அன்பாக இருக்கின்றது. எஸ்ஐயா 43:4 நீ என் கண்களுக்கு விலையேற பெற்றவன், மதிப்புக்குரியவன், உன்மேல் மிகுந்த அன்பு கொண்டோம், தொடர்ந்து அன்பு செய்வோம் என்று கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. இது என் கண்களுக்கு விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு 100 ரூபாய் நோட்டு சாக்கடை குழிக்குள்ள விழுந்தாலும் அதை நாம் கழுவி எடுத்தால் அதனுடைய மதிப்பு மாறவே மாறாது. 100 ரூபாய் தான். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை படைத்த அப்பா நம்மை வெறுப்பதே இல்லை, நம்மை கைவிடுவதே இல்லை, நம்மை தள்ளிவிடுவதே இல்லை. காரணம், அவர் அன்பாகவே இருக்கின்றார். அவருடைய அன்பும் அரவணைப்பும் நமக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலான அன்பு என்ன என்று கேட்டால், வார்த்தை மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். தன்னுடைய ஒரே மகனை நமக்கு மனிதனாக கொடுத்து இம்மானவேல் நம்மோடு கூட வாழக்கூடிய கடவுளாக நம்மை படைத்த அப்பா தன்னுடைய ஒரே மகனை நமக்கு கொடுத்தார். தான் கடவுளுடைய அன்பு. The word became flesh and dwelt among us. கடவுளுடைய அன்பு நம்மை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு அன்பாக இருக்கின்றது. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். You did not choose me, but I chose you. எஸ்ஐயா 46:4 நீங்கள் முதுமை அடையும் வரையில் நாம் மாற மாட்டோம், உங்கள் தலை நரைக்கும் வரை நாம் உங்களை தூக்கி செல்வோம், நாமே உங்களை படைத்தோம், நாமே உங்களை தாங்கினோம், நாமே உங்களை விடுவிப்போம் என்கிறார் ஆண்டவர். கடவுளுடைய அன்பு பாருங்க, நம்முடைய முடி வெள்ளையானாலும் வயது முதிர்ந்த காலத்திலும் கடவுளுடைய அன்பு ஒரு நாளும் மாறாததாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோரை கைவிட்டு விடுகின்றார்கள். ஆனால் கடவுள் ஒரு நாளும், உங்கள் பிள்ளைகள் உங்களை கைவிட்டாலும், உங்கள் உடன்பிறப்புகள் பெற்றோர்கள் கைவிட்டாலும், அவர் முதுமை அடையும் வரையிலும், தலை நரைக்கு வரையிலும் அவர் உங்களை தூக்கி செல்வார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். ஆக கடவுளுடைய அன்பு நிலையானதாக இருக்கின்றது. God's love is steadfast. எஸ்ஐயா 54:10 மலைகள் நிலை பெறலாம், குண்டுகள் அசைந்து போகலாம், உன் மீது கொண்ட அன்பு நிலை பெறாது இருக்கும். The mountains and hills may crumble, but my love for you will never end. கடவுளுடைய அன்பு ஒரு நாளும் நிலை பெறாது. நீங்க சில மனிதர்களுக்கு உதவி செய்து கொடுத்தால், உங்கள் உதவி தேவைப்படும் வரை அவர் உங்களோடு சந்தோஷமாக பேசி சிரிச்சு கொண்டு உங்களை அதிகமாக நேசிப்பார்கள். அவர்களுக்கு அந்த உதவி முடிந்தவுடன் நீ போயிட்டு வா என்று சொல்லிவிடுவார்கள். இதுதான் மனிதனுடைய அன்பு. ஆனால் கடவுளுடைய அன்பு நிலை பெறாத ஒன்றாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, கடவுளுடைய அன்பு மீட்கின்ற அன்பாக இருக்கின்றது. God's love is a redeeming love. எப்படிப்பட்ட பாவிகளையும் கடவுள் மீட்பார். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அவர் சொன்னார், நாமே உயிருள்ளவை யாவற்றுக்கும் கடவுள், அப்படி இருக்க என்னால் ஆகாதது முடியாதது ஏதாவது உண்டோ என்று கேட்டிருக்கின்றார். ஆக நம்மை படைத்த அப்பாவால் முடியாதது ஒன்றுமே இல்லை. 7 பேய் பிடித்த மதலேன் மரியாளுக்கு விடுதலை கொடுத்தார் இயேசு. 5 கணவனோடு இருந்த சமாரிய பெண்ணை மீட்டு கொண்டார். நீதிமான்களே அல்ல, அவர் பாவிகளை தேடி வருகின்றார். இழந்து போன ஆட்டை தேடி வருகின்றார். அது மட்டுமல்ல, அவர் மீட்டுக் கொள்ளுகின்றார். ஆக கடவுளுடைய அன்பை குறித்து எஸ்ஐயா 50:2 உங்களை மீட்க முடியாத அளவுக்கு என் கை குறுகி விடவில்லை என்கிறார் ஆண்டவர். இஸ் மை ஹேண்ட் ஷார்ட்டன்ட் தட் இட் cannot redeem. உங்களை மீட்க முடியாத அளவு என்னுடைய கை குறுகி விடவில்லை என்று சொல்லுகின்றார். யோவான் 3:16 தன் மகனை விசுவாசம் கொள்ளும் யாவரும் அழியாமல் முடிவில்லா வாழ்வு அடையும் பொருட்டு அந்த ஒரே பேரான மகனையே அடைக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். முடிவில்லாத வாழ்வு கொடுக்கும்படியாக ஒரே மகனையே கடவுள் இந்த உலகத்திற்கு நமக்கு அன்பு பலியாக கொடுத்தார். For God so loved the world that he gave his only son. லோ பெரிய அன்பு, தன்னுடைய ஒரே மகனையே கொடுத்தார்.
தான் கடவுளுடைய மிகப்பெரிய அன்பு. கடவுளுடைய அன்பு மன்னிக்கின்ற அன்பாக இருக்கின்றது. ஃபர்கிவிங் லவ். லூக்காஸ் 23:34 இயேசு சொன்னார், தந்தை இவருடைய மன்னியும் தாங்கள் செய்வது என்னதென்று இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னார். Jesus said, Father, forgive them. They don't know what they are doing. அவங்க என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை என்று சொன்னார். யோவான் 16:3 இயேசு சொன்னார், தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்கிறார்கள். அவர்கள் தந்தையும் என்னையும் அறியாமல் இருக்கிறார்கள், ஆகையால் தான் உங்களை இப்படியெல்லாம் நடத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார். They will do this because they have not known the Father or me. அறியல, அப்பாவே அறியல, என்னை அறியல, அறியாமல் உங்களை நடத்துகிறார்கள், அவளை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 அல்லது 70 முறை மன்னிக்க சொல்லுகின்றார். காரணம், அவர் சிலுவையில் கிடத்த பொழுது நல்ல கள்ளனை நோக்கி, இன்று என்னோடு கூட வான் வீட்டில் இருப்பா என்று சொன்னார். இயேசுடைய அன்பு மன்னிக்கின்ற அன்பாக இருக்கின்றது. கடவுளுடைய அன்பு நம்மளை குறித்து ஒரு திட்டம் இருக்கின்றது. லவ் வித் எ பிளான். எரேமியா 29:11 நாம் உங்களை பற்றி கொண்டிருக்கும் எண்ணங்கள் நமக்கு தெரியும், அவை உங்களுக்கு வளமான பிற்காலத்தை நம்பிக்கை தரும்படி நாம் கொண்ட சமாதானத்தின் எண்ணங்களை தவிர துன்பத்தின் எண்ணங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். பிளான்ஸ் ஃபார் வெல்ஃபேர் அண்ட் நாட் ஃபார் ஈவில். எஸ்ஐயா 55:9 மண்ணிலிருந்து மிக உயர்ந்திருப்பது போல உங்கள் வழிகளை விட நம்முடைய வழிகளும் உங்கள் எண்ணங்களை விட நம்முடைய எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கிறது என்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் துன்பங்கள், கவலைகள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், இழப்புகள், திடீர் மரணம், இவையெல்லாம் எதற்காக கடவுள் கொள்ளை நோய் இவற்றையெல்லாம் அனுமதிக்கின்றார்? அவர்கள் நம்மை தேட வேண்டும் என்பதற்காக கடவுள் இப்படி செய்கின்றார். திருத்தூதர் பணி 17:27 அவர்கள் நம்மை தேடி கண்டுபிடிக்க கூடும் என்றே கடவுள் இங்கனம் செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே இருக்கிறார். நம்மை படைத்த அப்பா நம்மளோடு இருக்கிறார், நம் அருகிலேயே இருக்கிறார். அவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் எல்லாவற்றையும் அனுமதிக்கின்றார். He did this so that they would look for him and perhaps find him. ரோமர் 8:28 எல்லாம் நன்மைக்காகவே அனுமதிக்கின்றார். கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவருடைய திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு ஆவியானவர் அவர்கள் நன்மைக்காகவே அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்காகவே நடக்கிறது. We know that in all things God works for good. எல்லாம் நன்மைக்குத்தான். அது மாத்திரமல்ல, ரோமர் 8:37 நம்மேல் அன்பு வைத்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். In all these things we have complete victory through him who loved us. எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் இருக்கிறது. நான் கேரளாவில் உள்ள டிவைன் தியான இல்லத்திலே 8 ஆண்டுகள் தமிழ் பிரிவிலே இறைவார்த்தை அறிவித்துக் கொண்டிருந்தேன். அப்போது என்னிடத்திலே நல்ல 30 வயது இருக்கும் தம்பதிகள், நல்ல படித்தவர்கள், பட்டம் வாங்கியவர்கள், வசதி படைத்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை 5 ஆண்டுகளாக. அவர் என்னிடத்திலே வந்த பொழுது நான் உடனே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தியது, கணவன் மனைவிக்கு இடையே உண்மையான அன்பு இல்லை. எப்போ பார்த்தாலும் சண்டை, கசப்பு, வெறுப்பு, ஒரு பயங்கரமான ஒரு குழப்பம். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான அன்பு சந்தோஷமும் இல்லை. அப்போது நான் சொன்னேன், நீங்கள் ஒருவரை ஒருவர் உண்மையாக அன்பு செய்யுங்கள். இந்த திருமண உடன்படிக்கை கடவுளால் உண்டாக்கப்பட்டது. கட்டாயம் உங்களுக்கு கடவுள் குழந்தை பாக்கியம் தருவார். அன்பின் வெளிப்பாடு வயிற்றின் கனி, அன்பின் வெளிப்பாடு. கணவன் மனைவி அன்பு செய்யும் போதுதான் கற்பத்தின் கனியை கடவுள் தருவார் என்று சொல்லி, நீங்கள் பரிசுத்தாவில் நிறைக்கப்பட ஜெபிங்கள் என்று சொல்லி அவளுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ஜெபம் பண்ணி ரோமையர் 9:9 வாக்கு தத்துவம் கொடுத்தேன். இறை வார்த்தை. குறிப்பிட்ட காலத்தில் திரும்பவும் வருவேன், சாரா ஒரு மகனுக்கு தாயா இருப்பாள் என்பதே அந்த வாக்குறுதி. சாராவுக்கு பதிலாக ஜெஸ்ஸி போட்டுக்கோ. குறிப்பிட்ட காலத்தில் திரும்பவும் வருவேன், ஜெஸ்ஸி ஒரு மகனுக்கு தாயா இருப்பாள் என்பதே வாக்குறுதி. இதை நீங்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டும். அதே போல கணவனுக்கு லூக்காஸ் 1:13 இப்படி சக்கரியா, அதுக்கு பதிலாக ஜெரால்டு, பயப்படாத, உன் வேண்டுகோள் கேட்கப்பட்டது, உன் மனைவி
ஜெசி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்ப அவருக்கு ஜான் என்று பெயரிடுவாய். இப்படியாக வாக்குத்தத்தத்தை கொடுத்து நீங்கள் உண்மையாக ஒருவரை ஒருவர் அன்பு செய்து தனி ஜெபம் பண்ணி குடும்ப ஜெபம் பண்ணி நீங்கள் காத்து கொண்டிருங்கள். கட்டாயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி அவருக்கு ஜெபித்து அனுப்பினர். அவர்களும் சந்தோஷத்தோடு போனார்கள். நாங்கள் உண்மையாக அன்பு செய்வோம், சந்தோஷமாக இருப்போம், சமாதானமாக இருப்போம், தனிச்செபம் செய்வோம், குடும்ப ஜெபம் பண்ணுவோம், இறைவார்த்தை வாசிப்போம் என்று சொல்லி நல்ல தீர்மானம் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அப்படி இன்று பார்த்தால் அவர்கள் அந்த தம்பதிகள் இன்றைக்கு 3 குழந்தைகளுக்கு தாயாக இருக்கின்றார்கள். பாருங்க, இன்றைக்கு அந்த குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி வளர்க்குறாங்க. இயேசுடைய வழியில ஜபம், இறைவார்த்தை, பாடல் பாட வைக்கிறதும், அந்த பிள்ளைங்களை அப்படியே ஒரு இறைவாய்க்கினர்களாக கடவுள் அவர்களை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு ஏன் குழந்தை பாய்க்கும் தாமதமாகிறது? நீங்க கடவுளும் மனைவியும் பரிசுத்த ஆவியால் கடவுளுடைய அன்பால் இறைவார்த்தையால் நிறைக்கப்படணும். கடவுள் உங்களுக்கு பெற்று கொடுக்கக்கூடிய குழந்தைகள் இறைவாய்க்கினரை கொடுக்கின்றார். ஆகவே இறைவாய்க்கினரை பெற்றெடுக்கத்தான் நமக்கு தாமதமாகிறது. ஆக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், சந்தோஷமாக இருப்போம். அதே போல வேலையிலே பயங்கரமான பிரச்சனை. ஒரு சகோதரி இப்போதான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரியிலே அவங்க பேங்க்ல வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வேலையிலே பயங்கரமான ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனையிட எப்படியாவது வெளியில வந்துடணும், டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சென்னைக்கு போகணும், ஒரே குழப்பம். ஆனால் வீட்டில் என்ன சொல்கிறாங்க, நீ போகாத, ஏன்னா இப்போ தான் பாண்டிச்சேரியில் அவங்க கணவன் மனைவி பிள்ளைங்க மாமியார் பாட்டியம்மா எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பாண்டிச்சேரியில் வீடு கட்டியிருக்காங்க. இப்போ நீ போய் சென்னைக்கு போனோன்னா குடும்பம் என்ன ஆகுறது, ஒரே குழப்பம், வேலையை விட்டுருங்க அப்படிலாம் சொல்லி ஒரே குழப்பம். அந்த பொண்ணால் முடியவே இல்லை, நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுறேன், நான் போவேன். அப்போ நாங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணி அவங்க அம்மா அவங்க மாமியார் அந்த பொண்ணை உட்கார வச்சு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் தெளிவாக பேசினாரு. உன்னை வந்து இந்த வேலையிலேருந்து உன்னை வந்து நான் நீக்கிவிட மாட்டேன், உனக்கு இடமாற்றம் கொடுக்க மாட்டேன், இதே இடத்துல உன் வேலையை ஆசீர்வதிப்பேன், உனக்கு ப்ரொமோஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் வெளிப்பாடு. சரி, நாங்களும் சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு, இது ஒரு நன்மைக்காக இருக்கிறது. நீ முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு, பைபிளை படி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்து, ஆண்டவரை தேடு என்று சொல்லி அவளிடத்துல நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அவளும் சரி, நான் இனி தனிச்செபம் பண்ணுவேன், குடும்ப ஜெபம் கணவன் மனைவிமா செய்யுங்க, கட்டாயம் இந்த குழப்பத்திலே ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு என்று சொல்லி ஜெபிச்சுட்டு வந்து அடுத்த நாள் என்ன ஆச்சரியம் பாருங்க. அடுத்த நாளே அவங்க பேங்க்ல ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் இல்லை, உங்க வேலை இங்கேயே தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, வேலையிலே குழப்பம், அவர்கள் நம்மை தேட வேண்டும் என்பதற்காக, எல்லாமே கடவுளை தேட வேண்டும் என்பதற்காகத்தான். அதே போல வீடு இல்லைன்னு ரொம்ப நிறைய பேருக்கு வீடு இல்லை. ஆனால் ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது, எஸ்ஏ 61:21 அவர்கள் வீடுகள் கட்டி குடியிருப்பார்கள், தோட்டங்கள் அமைத்து அதன் கனிகளை உண்பார்கள் என்று வேதத்துடைய இறை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. நான் காரைக்காலிலே என்னுடைய சபையில் நற்செய்தி பணி மையத்திலே இரவு ஜப வெளிப்பாடு நடந்தது. அப்போ இரவு நேரத்திலே இறைவார்த்தை அறிவிக்கும் போது இப்படியாக சொன்னேன், நீங்கள் வீடு இல்லாதவங்க எஸ்ஏ 65:21 அந்த வசனத்தை பிடிச்சிக்கோங்க, ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவார், மா பலா கனி நட்டு அதன் கனிகளை நீங்கள் உண்பீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நான் பேச ஆரம்பித்தேன். அப்போ அந்த இரவு நேரத்திலே பேசிக்கொண்டிருந்த வேளையில் எல்லாம் விசுவாசத்தோடு செபிக்க ஆரம்பித்தார். கரெக்டாக ஒரு 6 மாதம் கூட போகலை. அங்கே காரைக்காலையில் ஒரு டீச்சர் குடும்பம், ஜஸ்டிஸ்னு ஒரு குடும்பம், அவங்க வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய வாழைப்பழ தாறு கொண்டுட்டு வந்தாங்க இரவு ஜெபத்துக்கு. என்னென்னு கேட்டப்போ சொன்னாங்க, நீங்கள் அன்னைக்கு இறைவார்த்தை அறிவிச்சிங்க எஸ்ஏ 65:21, நாங்கள் அந்த இறைவார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு தனி ஜெபம் குடும்பத்தில் ஜெபிச்சோம். எப்படி வீடு கட்டணும்னு எங்களுக்கு தெரியாது, ஆண்டவர் எங்களுக்கு வீட்டையும் கட்டி தந்து ஆண்டவர் எங்களுக்கு நாங்கள் வாழை நட்ட ஒரு வாழைப்பழமும் படுத்துருச்சு, இந்த முதல் தாறு உங்களுக்கு கடவுள் காணிக்கையாக என்று சொன்னார்கள். இயேசுவில் அன்புக்குரியவிடே எல்லாவற்றிலும் பாருங்க, அவங்க தனிச்சமும் பண்றாங்க, குடும்பச்சமும் பண்றாங்க, இறைவார்த்தையை படிக்க ஆரம்பிக்கிறாங்க, கடவுள் அவர்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதே போலதான் இன்றைக்கு நமக்கு ஜோசப்னு ஒருத்தர் போன் மேரோ கேன்சர், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார், மரணம் பிடிக்கணும், அப்படி மனைவி பிள்ளைங்க அவ்வளோ ஒரு கண்ணீர் செபம், ஊரே சொல்லிட்டாங்க, நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை. நாங்கள் தான் போய் ஜெபம் பண்ணி எல்லாம் அடுத்து செபிக்க ஆரம்பித்தோம், குடும்பமாக செபிச்சாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த யோவான் 11:4 சொன்ன மாதிரி இப்படி சாவில் வந்து முடியாது, கடவுளுடைய மகிமைக்காக இன்றைக்கு வந்து பாருங்க, ஒரு பழைய மனுஷரே இல்லை, ஒரு புதிய மனுஷரை பார்க்கணுங்களே ஆச்சரியப்படும்படியா கடவுள் ஒரு புதிய படைப்பாக, கடவுள் ஒரு புதிய சிருஷ்டியாக, ஒரு நல்ல மகனாக உருவாக்கி எடுத்திருக்கிறார். அதில் நீதிமொழி 9:11 என்னால் உன் வாழ்நாட்கள் அதிகரிக்கும், நீடிய ஆயுள் கிடைக்கும். இன்னைக்கு அந்த குடும்பமே பாருங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், ஆண்டவரை பற்றி அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தில் இன்னைக்கு இருக்கிறாங்க. இதனால இது எல்லாமே கடவுள் நமக்கு நன்மைக்காகத்தான் அனுமதிக்கின்றார்.
அதே போல ஊழியம் சொல்லும்போது நமக்கு இயேசு தெளிவா சொல்லிட்டார், என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின் செல்லட்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு அநேக நேரங்களில் இந்த ஊழியத்துல நிறைய இருதயம் வந்து என்னை பொறுத்த மட்டும் இருதயம் உடைக்கப்படுது, நொறுக்கப்படுது, நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், தனிமை எல்லாமே இருக்கிறது. ஆனா எதுக்கு கடவுள் இதை அனுமதிக்கிறார் அப்படின்னா, எபிரேயர் 2:18 கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது, தாமே சோதிக்கப்பட்டதால் அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய அவர்களால் முடிகிறது. அப்ப என்னுடைய இதயம் நொறுக்கப்பட்டு இப்ப ஆண்டவர் அந்த இருதயத்தை சரி பண்ணும்போது என்னிடத்துல அநேக நொறுங்கி போய் வருகிற இருதயத்தை கடவுள் கூட்டிக் கொண்டு வருகிறார். அவர்களுக்கு நான் பட்ட பாடுகளை அவர்களுக்கு சொல்லும் போது அவர்கள் குணப்படுகிறார்கள். அங்கு அற்புதங்கள் நடக்கிறது. ஆக ஊழிய பாதையில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் நன்மைக்காகத்தான். ஆனா 1 பேதுரு 4:12-14 கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, துன்பத்தில் நீங்கள் புடமிடப்படும்போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டது என நீங்கள் மடிப்புக்கு உள்ளாக வேண்டாம். கடவுள் இவற்றையெல்லாம் துன்பத்தில் புடமிடப்படும் போது கடவுள் இவற்றையெல்லாம் நமக்கு அனுமதிக்கின்றார். எதற்காக அனுமதிக்கின்றார்? நம்முடைய இருதயத்தை அவர் பரிசுத்தப்படுத்துகின்றார். ஆகவே தான் அன்புக்குரியவரே, துன்பத்தில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டது என வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களை நீங்கள் இத்துணை பங்கு கொடுக்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேரு வகை கொடுவீர்கள். கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் கடவுளின் மாட்சி மிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். ஆக துன்பத்தில் நம் பரிசோதிக்கப்படும் போதெல்லாம் ஏதோ நிகழ்ந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம். கடவுளுடைய மாட்சிமை நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எல்லா துன்பங்களும் நன்மைக்காகத்தான். அதே போல கடன் பிரச்சனையோட நீங்க இருக்கிறீங்களா? கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு யோபுக்கு எப்படி திருப்பி கொடுத்தார் அதே போல உங்களுக்கு 2 மடங்கு திருப்பி தருவார். யோபு 42:10 சொல்லுகிறது, தன் நண்பர்களுக்காக வேண்டிக் கொண்ட பின்னர் ஆண்டவர் செல்வ சிறப்புகளை மீண்டும் யோபுக்கு தந்தருளினார். யோபு முன்னர் கொண்டிருந்ததை போல் 2 மடங்கு கொடுத்தார். பாருங்க, நண்பர்களுக்காக நம்ம அநேக நேரங்களில் கடன் பிரச்சனை இவங்களால வந்துச்சு, அவங்களால வந்துச்சு, இவங்களால குற்றப்படுத்துறோம். யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. அந்த நபர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவர்களை நீர் ஆசீர்வதி, உங்க ரத்தத்தால் கழுவுங்க, இருதயத்துல வாங்க, ஆவியானவரே அக்னியா இறங்குன்னு நண்பர்களுக்காக அவர்களுக்காக நீங்க ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கு இழந்து போனதை யோபுக்கு கொடுத்தது போல 2 மடங்கு உங்களுக்கு திருப்பி தருவார். அதே போல பாருங்க, இணைச்சட்டம் 22:12 கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது, நீ செய்யும் கை வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பார். நீ என்ன வேலை கையில சின்ன வேலை செஞ்சா கூட அதை ஆசீர்வதிப்பார். நீ பலர் இனத்தாருக்கு கடன் கொடுத்து எவர் கையிலும் நீ கடன் வாங்காது இருப்பாய். ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு உண்மையா இருக்கிறது. இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அற்புதமா செய்வார். எப்படி அற்புதம் செய்வார் பாருங்க. 40 ஆண்டுகள் அவர் அந்த எகிப்து தேசத்திலே தவறாமல் கடவுள் அந்த 40 ஆண்டுகள் இஸ்ராயல் மக்களுக்கு மன்னாவை கொடுத்தார். அதே சமயத்துல நீங்க பாருங்க, அவர் அந்த எலியா சிறைவாக்கினருக்கு காகத்தின் வழியாக பாருங்க உணவு கொடுத்து அனுப்புகிறார். தானியேல் பாருங்க சிங்கக்கோயில் இருந்த பொழுது அபாக்குக் என்ற ஒரு இறைவாக்கின கஞ்சி கலைத்து தூக்கி கொண்டு போகிறார். அவருடைய உச்சித்தலையை பிடிச்சு கொண்டு போய் தானியேல் இருந்த இடத்துல இறக்கி அந்த மகனுக்கு போய் கஞ்சி கொடுன்னு சொல்லுகிறார். அன்னைக்கு இயேசு பாருங்க, செசாருக்கு வடை கொடுக்கணும், அதுல எல்லாரும் கட்டுறாங்க, நம்மளும் கட்டணும்னு சொல்லி நீ போய் வலை எடுத்துட்டு போய் மீன் போட, அந்த மீன் துண்டுல ஒரு நாணய வலை அதை செலுத்துகிறார். அற்புதநாதர் இயேசு பாருங்க 5 அப்பத்தை எடுத்து 5000 பேருக்கு கொடுத்தார். அதே போல தண்ணீரை ரசமாக மாற்றினார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எல்லா துன்பங்களையும் நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு நாம் சந்தோஷமாக இருப்போம். அதே போல குடிகார கணவனா எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை என்று நீங்க நினைக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், ஒரு இந்து சகோதரன் தான். ஆனால் ஒரு கிறிஸ்தவ மனைவியை கல்யாணம் பண்ணார். ஆனால் நான் கிறிஸ்தவத்துக்கு வருவேன்னு சொன்னால் தாலி கட்டும் போது வரமாட்டேன்ட்டாரு. அவர் ஒரு சர்ப்பத்தை தான் கும்பிடுவார். எல்லா இந்து கோயிலுக்கும் போவார். மாலையெல்லாம் போட்டுட்டாலே அவர் குடிச்சிட்டு ரோட்டில் தான் கிடப்பார். அவருடைய சட்டையெல்லாம் கிழிஞ்சு ஈயெல்லாம் மொச்சி கிடக்கும். அருமையான மனைவி, 3 பிள்ளைங்க.
ஒரு வீடு கூட கிடையாது, ஒரு கூரை வீடு, ஒரு ஓட்டை, அந்த கூரையிலே ஓட்டை தான். அது பாலத்துக்கு அடியில் ஒரு சாக்கடை குடிக்கல தான் அந்த வீடு இருந்துச்சு. ஆனால் பாருங்க, அந்த மனைவினுடைய ஜெபம் பரிசுத்தம் விடாது செபிச்சு அந்த வீட்டுக்கு போய் நானே இடைவார்த்தை கொடுத்து ஒரு நாள் ஜெபம் பண்ணவர்கள குடிகார ஆவி வெளியில போய் இயேசு நாமத்தில் வெளியில போச்சு. அண்டையோடு அவர் ரத்தத்தினால இயேசு கழுவி எடுத்தாரு. என்னைக்கு அவர் இயேசு ரத்தத்துல கழுவி எடுக்கப்பட்டாரோ, அந்த குடிகார இயேசு நாமத்தில் வெளியில போச்சோ, அவர் மனம் திரும்பி குடிக்கவே இல்லை. ஞானஸ்தானம் வாங்கினாரு, கிறிஸ்தவத்துக்கு வந்தாரு, தாலியை மந்திரிச்சு கட்டினாரு, பிள்ளைங்க ஞானஸ்தானம் கொடுத்தாரு. இன்னைக்கு பாருங்க, உங்க பிள்ளைங்களாம் நல்ல பட்டப்படிப்பு செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அநேக குடிகாரர்களுக்கு இவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அவரால் முடிஞ்ச ஒரு பத்திரிகை கூட, ஒரு சிறிய அளவில் ஒரு பத்திரிகை எடுத்து கொண்டு இருக்கிறார். கடவுள் அனுமதிக்கின்ற எல்லாமே நன்மைக்காகத்தான் நடக்கிறது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆகையால் தான் எல்லா நன்மைக்காக எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் இருக்கிறது. திருமணம் ஆகவில்லையா, அநேக பேருக்கு திருமணம் ஆகலையே என்று ஒரு கவலை இருக்கிறது. பாருங்க, ஈசாக்குக்கு ரபேக்காளை கடவுள் வெளிப்படுத்தலோட அடையாளத்தோட கொண்டு வருகின்றார். அது நம்ம தொடக்க நூல் 25 வசனத்துல வாசிக்கிறோம். ஈசாக்குக்கு 40 வயதான போதுதான் திருமணமே நடக்கிறது. அப்போ பாருங்க, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகன் வருகின்றார். அதை எப்படி வருகின்றார்? வெளிப்பாடோட கடவுள் கொண்டு வருகின்றார். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல, ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு வீட்டுல ஜெபத்துக்கு கூப்பிட்டாங்க. ஒரே பொண்ணு 28 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகல. அப்போ அதை ஒரு பையன் கேட்குறான் அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்ல போட்டாங்க. அந்த இன்டர்நெட்ல அந்த பையனை பார்த்த உடனே ஆவியானவர் அப்படியே வல்லமே இறங்கி என்னை நிரப்புனார். அது எப்படி நிரப்புனார் அப்படின்னா, நீங்க சாம்சன் பழைய ஏற்பாடுல பார்ப்பீங்க. அந்த சிம்சோன் இந்த சாம்சன் இருக்கிறான். அவன் ஒரு தோட்டத்தை கடந்து செல்லும் போது ஒரு சிங்கக்குட்டி முழங்கி கொண்டு வரும். அதை கையாலே பிடிச்சி அப்போ அவர் சிங்கக்குட்டி வரனி பார்க்கும்போது அவர் மேல ஆவியான பலமே இறங்குவார். அந்த சிங்கக்குட்டியை கையில எடுத்து அவர் என்ன ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சி போடுவார். அதே போல ஒரு வல்லமை இறங்கி வந்தது என்னை நிரப்பிட்டு 3 பெயர்கள் வெளிப்படுத்தினார். ஜெயராஜ், பிலோ, அலெக்ஸ் என்று சொல்லி. நான் யார் என்று கேட்டேன். உடனே சொன்னாங்க, பிலோ என்னுடைய மூத்த பொண்ணு கல்யாணம் ஆகி அமெரிக்காவில் இருக்கிற 2 குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க. அலெக்ஸ் இருந்துச்சு பங்குசாமியான்னு சொன்னாங்க. ஜெயராஜ் சித்தப்பா பையனு சொன்னாங்க. பாருங்க, கடவுள் அடையாளத்தோடு மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் நடந்த போல் இந்த பிள்ளைக்கு நடக்கும். பங்குசாமியா நடத்தி வைப்பாரு. உங்க சொந்தக்காரங்க எல்லாம் இந்த தம்பதிகளை ஆசீர்வதிப்பார்கள். பாருங்க, கடவுளால் ஆகிறது ஒன்றுமே இல்லை, எல்லாம் நன்மைக்காகவே நடக்கிறது. அதே போலதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விழுப்புரத்துல வனத்தாய் அப்படின்னு ஒரு அம்மா, ஒரே பையன், அந்த பையன் மார்ட்டின். ஆனா அவன் தன்னுடைய வாழ்க்கையில அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு அவன் காலேஜ்ல ப்ரொஃபஸர் வேலை பார்த்துட்டு இருந்தான். எல்லோ அந்த அம்மா கண்ணீர் வெடிச்சாங்க. ஆனா அவர் தாயினுடைய கண்ணீர் செவன் வீணாவே ஆகாது. குறிப்பிட்ட காலத்துல ஒரு பொண்ணு கொண்டு வந்தார். அந்த பொண்ணு பேர் டிவைன். நல்ல சூட்டபிள் பார்ட்னர், படிப்பு, எல்லாம் வேலை எல்லாம் சென்னை பட்டணத்துல இருந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க. உடனே குழந்தை பையன் கிடைச்சிச்சு. இன்னைக்கு குழந்தையோடு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறார்கள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எல்லாம் நன்மைக்காக நடக்கிறது. எல்லாவற்றிலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கின்றது. ஆக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16 முதல் 18 சொல்லுகிறது, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது செபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி செலுத்துங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் கடவுளுடைய திருவிடம், அப்பாவுடைய திருவிடம் என்ன? சந்தோஷமா இருங்க, நன்றி பலி செலுத்துங்க. இதுதான் அப்பாவுடைய திருவிழமாக இருக்கிறது. Be joyful always, pray at all times, be thankful in all circumstances, for this is the will of God in Christ Jesus for you. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துகிறவன் கடவுளுக்கு மதிப்பு கொடுக்கிறான். திருப்பாடல் 50:23. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்திட்டே இருங்க. எனக்கு அந்த கடவுள் இவ்வளோ செஞ்சிருக்காரு, இன்னும் செய்வார், இந்த பிரச்சனை எனக்கு ஜெயம் கொடுப்பார். இதுதான் உங்களுடைய நன்றி பலியாக இருக்க வேண்டும். Those who bring thanksgiving as the sacrifice honor me. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துகிறவன் கடவுளுக்கு மேன்மைப்படுத்துகிறான், கடவுளுக்கு மதிப்பு கொடுக்கிறான். அதான் திருப்பாடல் 50:14 இறை புகழ்ச்சி என்னும் பலியை ஆண்டவருக்கு செலுத்து. அப்பா நம்மகிட்ட வேற ஒண்ணுமே கேட்கல. என்ன கேட்கிறாரு? எப்பொழுதும் நன்றி பலி செலுத்தி கொண்டே இரு, எப்பொழுதும் என்னை புகழ்ந்து கொண்டே இரு. காரணம் என்ன? திருவெளிப்பாடு 19ஆம் அதிகாரம் 4 முதல் 6 முடிய உள்ள வசனத்திலே கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் அரியணையில் வீற்றிருந்த கடவுள் விழுந்து வணங்கி ஆமென் அல்லேலூயா என்று பாடினார்கள். அரியணையிலிருந்து எழுந்த ஒரு குரல், கடவுளின் பணியாளர்களே, அவருக்கு அஞ்சுபவர்களே, சிறியோர்களே, பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் நாம் கடவுளை புகழுங்கள் என்று ஒலித்தது. பின்னர் பெரும் திரளான மக்களின் கூச்சல் போலும்
பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும் பேரிடி முழக்கம் போலும் எழுந்த பேரிடி ஒன்றையே கேட்டேன். அது சொன்னதாவது, அல்லேலூயா, நம் கடவுளாய் ஆண்டவர் எல்லாம் வல்லவர், அவர் ஆட்சி செலுத்துகின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் நிலையற்ற உலகத்தில் பயணம் செய்கிறோம். நம்முடைய சொந்த வீடு வாழ்வீடு திருப்பாடல் 90:10 சொல்லுகிறது, நம்முடைய வாழ்நாட்கள் 70 அல்லது 80 ஆண்டுகள் அது சீக்கிரம் கடந்து போகிறது, நாம் பறந்து போய் விடுகிறோம் என்று சொல்லுகிறது. எபிரேயர் 13:14-15 நிலையான நகர் நமக்கு எங்கே இல்லை, வரப்போகும் நகரை நாம் நாடி செல்கிறோம். ஆகவே அவர் வழியாக நாம் எப்பொழுதும் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்த வேண்டும். எப்படி செலுத்த வேண்டும்? கூச்சலோடும் இரைச்சலோடும் இடி முழக்கத்தோடும். கூச்சல் பாருங்க, ஒரு மார்க்கெட்டுக்குள்ள ஒரு சந்தைக்குள்ள போங்க, கூச்சல் இருந்துட்டே இருக்கும், ஒண்ணுமே புரியாது. எப்போதும் அப்பாவுக்கு நன்றிப்படி சொல்லிட்டே இருக்கணும். ஒரு இறைச்சல் பாருங்க, கடற்கரை ஓரத்துல போய் நின்று பாருங்க, கடல் இறைச்சிக்கிட்டே இருக்கு, அந்த இறைச்சல் நிறுத்தவே முடியாது. நன்றிப்படியை நம்ம நிறுத்தவே கூடாது. இடி முழக்கம், கடவுளை எப்படி புகழ வேண்டும்? ஆமீன், அல்லேலூயா, பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாது இடி முழக்கத்தோடு வான் வீட்டிலே பெரியோர் சிறியோர் ஜீவ புத்தகத்திலே வாழ்நாட்களை முடித்தவர்கள் கடவுளை புகழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். நீங்களும் நானும் கடவுளை அப்பா அப்பா என்று வாயை விரிவாய் திறக்க வேண்டும். இயேசுவே என்று சொல்லி, அப்பா என்று சொல்லி நாம் கடவுளை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கடவுளை புகழ புகழ நம்முடைய துக்கம் மாறும், கவலைகள் மாறும், கெட்ட சிந்தனைகள் மாறும், மனபாரங்கள் விட்டு போகும், வியாதிகள் சுகமடையும். எல்லாவற்றிற்கும் மேலாக அப்பாவுடைய அன்பு ஊற்றப்படும். அப்பா நல்லவர், எல்லாவற்றையும் நமக்கு நன்மைக்காக மாற்றி எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுப்பார். அதே சமயத்தில் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5:5 நாம் வாசிக்கின்ற பரிசுத்தாவின் வழியாய் கடவுளின் அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. கடவுள் அன்பாய் இருக்கிற அந்த அன்பு எப்படி நமக்கு கிடைக்குது? பரிசுத்தாவின் வழியாய் கடவுளின் அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. அன்னை மரியாளை நாம் எடுத்துக்கொண்டால் பாருங்க, அன்னை மரியாள் தூதரிடம் கேள்வி கேட்கிறார்கள், எங்கனமாகும் கணவனை அறியலை என்று கேட்கிறார்கள். காரணம் என்ன? கல்யாணமாகாத கண்ணையை கருத்தாங்கி இருந்தால் மோய்சன் சட்டம் உடனடியாக கூட்டம் போட்டு அவளை சாகடிக்கணும். அதனாலதான் அவர் தூதரிடம் கேள்வி கேட்டார். தூதர் என்ன சொன்னார்? லூக்கா 1:35 சொன்னார், பரிசுத்தாவி உன் மீது இறங்கி வரும், உன்னதனுடைய வல்லமை இறங்கி வரும், பிறக்கும் திருக்குழந்தை கடவுளுடைய திருக்குமாரன் எனப்படும். உடனே மரியாதை சொன்னாங்க, ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லிட்டாங்க. அவங்க தன் உடலை பரிசுத்தப்படியாய் கொடுத்தாங்க, பரிசுத்தாவியானவரை ஏற்றுக்கொண்டாங்க, இறைவார்த்தைக்கு அடிமையானாங்க, இறைவனை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருந்தாங்க. ஒன்றும் புரியாத நிலையில் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என்று கடவுளை புகழ்ந்தார்கள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அவர்கள் போய் எலிசபெத் அம்மை சந்திக்க போறார்கள். அந்த அம்மா பரிசுத்தாவியால் நிறைக்கப்படுகிறார்கள். நீங்களும் நானும் கடவுளுடைய அன்பு வேண்டுமா? உங்கள் இருதயமும் என் இருதயமும் பரிசுத்தாவியால் நிறைக்கப்பட வேண்டும். பரிசுத்தாவியானவர் எங்கு உண்டோ அங்கு கடவுளுடைய அன்பு நம் இருதயத்திலே பொங்கி பொங்கி வழியும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆகையால் தான் லூக்கா 11:13 கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது, தீயவராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிவீர்களானால் வானகத்தில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்பவர்களுக்கு எவ்வளவோ அதிகமாய் பரிசுத்தாவி அளிப்பார். அப்பட்ட கேட்கணும், அப்பா நீங்க அன்பா இருக்கிறீங்களே, உங்க பரிசுத்தாவி எனக்கு வேணும் 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 என்று நீங்க கேளுங்க. கட்டாயம் அப்பா பரிசுத்தாவி உங்கள் மீது ஊற்றுவார். அப்போது அவருடைய அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அது மட்டுமல்ல, இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அவர் சொன்னார்ல, அவருடைய குரலை நீங்க கேட்பீங்க. அவருடைய குரல் என்ன தெரியுமா? எப்ப பார்த்தாலும் அப்பாவுடைய குரல், நீ என்னுடைய அன்பார்ந்த மகன், என் அருமையான குழந்தை, என் செல்ல குழந்தை, நீ நமக்கே சொந்தம், என் கண்களுக்கு விலையேற பெற்றவன், மதிப்புக்குரியவள், உன்மேல் மிகுந்த அன்பு கொண்டோம், உன்னை தொடர்ந்து அன்பு செய்கிறோம், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்பாவுடைய அன்பும் அரவணைப்பும் நாம் நன்றாக உணர முடியும். எப்போது? பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைக்கும் போது, பரிசுத்தமான அன்பு நம் இருதயத்திலே அப்பாவினோட அன்பு ஊற்றப்படுகின்ற வேளையில் அப்பாவுடைய அன்பும் அரவணைப்பும் நமக்கு போதுமானதாக இருக்கும். நான் கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கடவுளுடைய அன்பு என்று சொல்லும் போது கடவுள் நமக்கு இந்த காலத்தை நாம் உய்த்துணர வேண்டும். பயங்கரமான ஒரு கொரோனா காலத்தில் இருக்கிற ஒரு முடிவில்லாத ஒரு காலமாக இருக்கின்றது. ஆனால் கடவுள் நமக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை கொடுக்கிறேன், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்யுங்கள். யோவான் 13:34 இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை கொடுக்கிறேன், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்யுங்கள். காரணம், ரோமையர் 13:8-10 நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள், ஒரு
ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாக இருக்கட்டும். அன்பு செய்யுங்க, அன்பை கடனாக கொடுங்க, வேற ஒன்று நீங்க செய்ய வேண்டாம். காரணம் ரோமையர் 13:10, அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு ஆகும். அன்பு தான் திருச்சட்டத்தின் நிறைவு. அன்று மோசேஸ் 10 கட்டளை கொடுத்தார். இயேசு இன்னைக்கு ஒரே கட்டளை, அன்பு அன்பு அன்பாயிரு. முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு வலிமையோடு, ஆற்றலோடு கடவுளை அன்பு செய். அடுத்து பிறரை அன்பு செய். அன்பே கடவுள், அன்பே கடவுள். லவ் இஸ் த ஃபுல்ஃபில்லிங் ஆஃப் த லா. திருச்சட்டத்தின் நிறைவு அன்பு. ஆக 1 கொரிந்தியர் 16:14 அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள். டூ ஆல் யுவர் ஒர்க் இன் லவ். எல்லாம் அன்போடு செய்யுங்க. ரோமையர் 12:9 உங்கள் அன்பு கள்ளமற்றதா இருப்பதாக, கள்ளமற்றதா இருக்கட்டும். லெட் லவ் பி ஜெனியூன். ரோமையர் 12:10 உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கனிந்த அன்பு காட்டுங்கள். லவ் ஒன் அனதர் வித் மியூச்சுவல் அஃபெக்ஷன். ஆக இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கலாத்தியர் 5:13 ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாய் இருங்கள். Love becomes slaves to one another. எபேசியர் 3:17 அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. As you are being rooted and grounded in love. As you are being rooted and grounded in love. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. பரிசுத்த ஆவின் கனிகளில் ஒன்று அன்பு. பரிசுத்த ஆவின் கனிகளில் ஒன்று அன்பு. கலாத்தியர் 5:22 The fruit of the Holy Spirit is love. The fruit of the Holy Spirit is love. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுள் அன்பாகவே இருக்கின்றார். அன்பே கடவுள். இந்த இறை வார்த்தை நாம் கேட்கின்ற பொழுது திருத்துதர் பணி 10:44 பேதுரு இப்படி இறை வார்த்தை அறிவித்துக் கொண்டிருந்த பொழுது அவருடைய வார்த்தையை கேட்ட அனைவர் மேலும் பரிசுத்த ஆவி இறங்கி வந்தார். இந்த இறை வார்த்தை கேட்ட உங்கள் அனைவரிலும் பரிசுத்த ஆவி இறங்கி வந்திருக்கிறார். பரிசுத்தாவின் வழியாய் கடவுளின் அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. நம்முடைய அப்பாவினுடைய அன்பு நம் இருதயத்திலே ஊற்றப்பட்டு இருக்கிறது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அப்பாவுடைய அன்பும் அரவணைப்பும் நமக்கு போதும். நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துவோம். அப்பா பிதாவே, உம்முடைய அன்பின் பிரசன்னத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அன்பே கடவுள் என்று தகப்பனே எங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறீர். அப்பா அப்பா நீர் செய்த ஏராளமான நன்மைகளுக்காக கொடான கூடி நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எல்லா பிரச்சனைகள் தீவன் போராட்டங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா எல்லாம் நன்மைக்காகவே நீ நடத்துகிறேன். எல்லாவற்றிலும் வெற்றி மேல் வெற்றி கொடுக்கின்றேன். நாமே உயிருள்ளவை யாவற்றுக்கும் கடவுள், உம்மால் ஆகாது ஒன்றுமே இல்லை. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கட்டும். எப்பொழுதும் உமக்கு நன்றி பலி செலுத்திக் கொண்டே இருக்கட்டும். தகப்பனே, எல்லாவற்றிற்கும் மேலாக அன்று அன்னை மரியாளில் இறங்கி வந்த அதே பரிசுத்த ஆவியானவர் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளிலும் நிறைக்கப்படட்டும். தகப்பனே, அப்பா இந்த வேளையிலும் உம்முடைய பரிசுத்தம் ஆன அன்பை உம்முடைய பிள்ளைகளில் ஊற்றிக்கொண்டு இருக்கின்ற கிருபைக்காக நன்றி. மனிதன் முகத்தை பார்க்க ஏதோ இருதயத்தை பார்க்கிறீர். தகப்பனே, உடைந்து நொறுங்கி போய் இருதயங்களில் இறங்குங்கப்பா. எல்லா பாவங்கள், சாபங்கள், பலகீனங்கள், வியாதிகள், தீவன் போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் தகப்பனே அப்பா அற்புதம் அடையாளம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நடக்கட்டும். தகப்பனே, எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய அன்பின் பிரசன்னம் இவருடைய நிறைக்கட்டும். அப்பா எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கட்டும். உமக்கு நன்றி பலி செலுத்திக் கொண்டே இருக்கட்டும். அன்று பெந்தெக்கோஸ்து நாளின் போது தீனாக்கு வடிவில் இறங்கிய அப்பா பரிசுத்த ஆவியானுடைய நெருப்பு இறங்கட்டும். இப்போது லூக்கா 12:49 இயேசு நீ சொன்னீரே, மண்ணுலையில் தீய மூட்டம் இப்போதே பற்றி எரிய வேண்டும் என்று சொன்னீரே. இயேசு சுவாமி, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாக உம்முடைய பிள்ளைகள் இருதயத்தில் பற்றி எரியட்டும். அப்பா இறை அன்பு எங்கும் பற்றி எரியட்டும். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், அப்பா சபைகள் இந்த இறைவனுடைய அப்பாவுடைய அன்பை கொடுக்கக்கூடிய மகனாக மகளாக மாறட்டும். தகப்பனே, இந்த உலகத்தில் அன்பு இல்லாமல் தான் எங்கெல்லாம் இந்த பிள்ளைகள் அப்பா இதிலெல்லாம் சிக்கி கிடக்கிறார்களே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் அன்பை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இவர்களை மாற்றுங்க. அப்பா இவர்களை இருதயத்தில் உம்முடைய அன்பு இந்த வேளையில் அக்கினி பற்றி எரியட்டும். அப்படி எரிவதற்காய் நன்றி.
உடைய இறை பிரசனம் இறங்கி கொண்டிருக்கின்ற கிருபைக்காய் நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய பிரசனத்தில் எங்களை வழி நடத்தும். உம்முடைய அன்பும் அரவணைப்பும் எங்களுக்கு போதும் அப்பா. எங்கள் குடும்பங்களுக்கும் சபைக்கும் திருச்சபைக்கும் எல்லா மக்களுக்கும் அப்பா எங்களை படைத்த அப்பாவுடைய அன்பும் அரவணைப்பும் எங்களுக்கு போதும் தகப்பனே. இந்த வேளையிலும் நீ என்னுடைய அன்பார்ந்த மகன், அருமையான குழந்தை, செல்ல குழந்தை, நீ நமக்கே சொந்தம், என் கண்களுக்கு விலையிட பெற்ற மதிப்புக்குரியவர், உண்மையில் மிகுந்த அன்பு கொண்டோம், தொடர்ந்து அன்பு செய்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை தள்ளிவிடுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறேன் தகப்பனே. உமக்கு கூடா கூடி நன்றி அப்பா. இந்த அன்பை எல்லா மக்களும் அனுபவிக்கட்டும் அப்பா. இந்த அன்பின் பிரசனம் எல்லோரையும் மூடட்டும் தகப்பனே. எல்லா இருதயங்களில் பொங்கி வழியட்டும் அப்பா. அப்படியே நீர் ஆசீர்வதிக்கின்ற கிருபைக்காய் நன்றி. உம்முடைய அன்பை ஊற்றி கொண்டிருக்கின்ற கிருபைக்காக நன்றி தகப்பனே. இவைகளை எல்லாம் உடைய திருக்குமாரும் நீங்கள் ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.